வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் விலை வந்து மற்ற சூப்பர் மார்க்கெட்டை போலவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் வந்து எப்போ அதிகமாக கிடைக்கும்னா, எப்போவுமே கிடைக்கும். அதிகமாக எப்போ கிடைக்கும்னா வெயில் காலத்தில். இந்த கோடை காலத்தில் தான் இந்த மாங்காய், அப்புறம் ஃபஸ்ட்டு மாங்காய் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாம்பழம் கிடைக்கும். இந்த மாம்பழத்துலேயே நிறைய வகை இருக்குங்க. செந்தூரம், பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி நிறைய வகை அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பழம் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்தும் வந்து இந்த மாங்காயில் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் மாசமாக இருக்கவங்க மாங்காய் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு புளிப்பு சுவையாக இருக்கிறதுனால நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த மாங்காய் வந்து எப்படி சாப்பிட்லான்னா, இந்த மாங்காயை வந்து பழுக்க வச்சு மாம்பழமாக சாப்பிட்லாம். அப்புறம் இதை வந்து ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். சரிங்களா? அப்புறம் மாங்காய் சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னா, கண் பார்வை வந்து அதிகமாகும். கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாங்காய் அடிக்கடி சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனை வந்து சரியாகும். சரிங்களா? இந்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க ஹீட்டு, ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க மாங்காய் சாப்பிட்டா ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், வயிறு வலிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மாங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து குறையும். அதுதான் உண்மை. சரிங்களா? அதுக்கப்புறம் இதய பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறம் என்ன, செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இந்த மாங்காய் வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, எலும்புகள் வந்து வலுவாகும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாங்காய் சாப்பிட்றதுனால இந்த சர்க்கரை நோய், இந்த செரிமான பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி இந்த மாங்காய் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து உடம்பு வந்து அதிகம் வந்து பலவீனம் அடையும். சரிங்களா? அப்புறம் இந்த கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாங்காய் வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அப்புறம் இதய நோய் சொல்லியாச்சு, கண் பிரச்சனைக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு இந்த மாங்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியம் பெறுது. சரிங்களா? அது வந்து மாங்காய் சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம்.